அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜனவரி 1 புது வருடம் அன்று புது நாளில் உங்களுக்கு ஒரு புதிய கதையை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு நபர் இருந்தார், ஒரு கடின உழைப்பாளி. யார்கிட்டேருந்தும் எந்த உதவியும் எதிர்பார்த்ததில்லை. 20 வருடம் ஒரு வீட்டில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆனார். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. என்ன பண்ணார்னா, தன்னுடைய மகனை அழைச்சி உன்னால் ஏதாவது பணம் புரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். தன்னுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்த்தாரு. அவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தார். 4 மணி நேரம் தான் இருக்குது அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு. ஆங்கிலத்தில் சொன்னால் த கிளாக் வாஸ் டிக்கிங் அப்படிம்பாங்க. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அந்த வால் கிளாக்கே அவர் பார்த்துட்டு இருந்தார். சுவற்றில் மாற்றப்பட்ட கடிகாரத்தை அவர் பார்த்துட்டு இருந்தார். அந்த கடிகாரம் அவருடைய முதலாளி கொடுத்தது. அவர் இறுதி நாள் வேலை செஞ்சு முடிஞ்சு இறுதி நாள் அன்றைக்கி அவர் கொடுத்தது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி 3 மாதம் தான் ஆச்சு. அந்த கடிகாரத்தை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு தன்னுடைய மகனை அடித்து அந்த கடிகாரத்தை எடுக்க சொன்னார் கையில். அவன் எடுத்து அப்பா கையில் கொடுத்தான். அந்த பேட்ரி மாற்றுங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு செக் 5 லட்ச ரூபாய்க்கான ஒரு காசோலை இருந்தது. அந்த செக்கில் ஒன்று எழுதினது என்னென்னா, நான் உங்களுக்கு விரும்பி கொடுக்கக்கூடிய பணம் வெகுமதி தயவுசெய்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு எழுதினது. உடனே அந்த செக்கை பேங்க்கில் கலெக்ஷன் போட்டு பணம் கிடச்சது. அந்த பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போதே அவருடைய முதலாளியை பார்த்து முதலாளிகிட்ட சொல்லி அவருக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து ஒரு உண்மை தெரியுது. நல்லவர்கள் இந்த கலியுகத்தில் இருக்காங்க. கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் எல்லா மதங்களும் சொல்லுது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நம்மை சுற்றி நிறைய உதவி செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. சில உதவி நமக்கு முன்னாலேயே அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. அது சரியான சமயத்தில் தான் நமக்கு தெரிய வரும். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி.